ஆக இருந்தாலும் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறோம். ஏன் வரலங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டு அதற்கு விளக்கத்தை நீங்கள் தான் சொல்லணும். கர்நாடகத்தில் தேர்தல் லாபம் பெறுவதற்காக பிஜேபி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வேண்டுமென்றே தமிழகத்தை பழிவாங்குகிறது. வாஜ்பாய் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டால் உண்மை நிலவரம் தெரியும். தேர்தல் முடிந்த பிறகு இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்றால் கிடைக்கின்ற தண்ணீர் கூட விவசாயிக்கு கிடைக்காது. ஆக உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை மாநிலங்கள் மட்டுமல்ல மத்திய அரசும் மதிக்க வேண்டும். 24 மாவட்டங்களிலே காவேரி குடிநீருக்காக மக்கள் தாகித்திருக்கின்றார்கள். 4 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தொடர்ந்து தமிழக அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீர்மானம், சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி காவேரி பிரச்சனையில் ஒரு ஏகமனதான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், விவசாய அமைப்புகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி அதனைத் தொடர்ந்து பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து காவேரி பிரச்சனையில் ஒரு அழுத்தத்தை தருவது என்ற நிலையில் தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முன்வரவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எந்த நிலையில் எடுப்பது என்பதை பற்றி ஆராய்வதற்கு இதே போன்ற அனைத்து கட்சி கூட்டத்தை மீண்டும் ஒரு முறை கூட்டி அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து அது காவேரி பிரச்சனை குறித்து அதில் விவாதித்து எந்த அளவில் போராட்டத்தை நாம் நடத்துவது என்பதை பற்றி தீர்மானிக்கலாம் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சார், இந்த பிசிகே, எம்டிஎம்கே, சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள்லாம் இந்த கூட்டத்தை பாய்காட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது நாங்கள் அழைப்பு கொடுத்துட்டோம். நீங்கள் கேட்ட கட்சிக்கு மட்டும் இல்லை, அதிமுகவுக்கும் கொடுத்துருக்குறோம், தேமுதிகவுக்கும் கொடுத்துருக்குறோம். இதே திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ அவர் இதே இஷ்யூக்காக அனைத்து கட்சி தலைவர் அழைத்துக்கிட்டு இதுக்கு போனார், டெல்லிக்கு. அப்போ தலைவர் கலைஞர் அவர்களை நேரடியாக கோபாலபுரத்திற்கே சந்தித்து, அப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவர் போட்டப்போ திமுக நிச்சயம் உங்களுக்கு ஆதரவு தரும், பங்கேற்குன்னு சொல்லி திருச்சி சிவா எம்பி அவர்களை அனுப்பிச்சி வச்சார். இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நான் கூட்டியிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு அவர் வரலை. ஆக இருந்தாலும் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறோம். ஏன் வரலங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டு அதற்கு விளக்கத்தை நீங்கள் தான் சொல்லணும். எந்த அரசியல் ஆதாயத்தோடும் இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. அப்படி கூட்டியிருந்தால் இங்கு 50% மேல் நிச்சயமாக இந்த கூட்டத்திற்கு சிலர் வந்திருக்க மாட்டார்கள். கர்நாடக அரசியல் கட்சிகளிடத்தில் இருக்கிற ஒற்றுமை தமிழ்நாட்டில் இல்லை. முதல்ல உங்களுடைய ஊடகங்களுக்கு அந்த ஒற்றுமை வரணும். ஏன்னா நீங்கள் தான் அந்த ஊடகங்களில் இந்த செய்திகளை பிரித்து வேறுபடுத்தி விமர்சித்து விவாத மேடைகள் சில செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அந்த ஊடகங்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த உணர்வு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மட்டும் இல்லை, விவசாய அமைப்புகளுக்கு மட்டும் இல்லை, ஊடகங்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோள். அதாவது கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவரும் இதே கட்சியில் 18 ஆண்டு காலம் எம்பியாக இருந்தவர். என்ன நடந்ததுங்கிறது அவருக்கும் தெரியும். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக தலைவராக இருக்கக்கூடியவர்கள் அவங்களும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாகத்தான் நடுவர் மன்றமே அமைக்கப்பட்டது என்பது நாடறிந்த உண்மை. இன்னும் கூட ராதாகிருஷ்ணனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நான் சொல்கிறது பணிவான வேண்டுகோள், உண்மை நிலையை தெரிஞ்சுக்கணுன்னா வாஜ்பாய் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டால் உண்மை நிலவரம் தெரியும். இது கட்சி சம்பந்தமான பிரச்சனை அல்ல.
ஆட்சி சம்பந்தமான பிரச்சனைகள். இப்போது கர்நாடகத்தில் காங்கிரஸ் இருக்கிறது, இதுக்கு முன்னாலே பிஜேபி இருந்தது, அதற்கு முன்னாலே ஜனதா தளம் கூட ஆட்சியில் இருந்தது. இப்படி யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல, அந்த அரசாங்கம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அதுபோல் கேரளாவிலே இப்போது கம்யூனிஸ்ட் இருக்கிறது, முன்னாலே காங்கிரஸ் இருந்தது. முல்லை பெரியார் பிரச்சனை தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருக்கிறது. வட மாநிலங்களிலே மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்களிலே பிஜேபி முதலமைச்சர்கள் 2 மாநிலத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 மாநிலத்திற்கு இடையிலேயான பிரச்சனைகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆக இது மொழி கட்சி எல்லைகளை கடந்தது. 2 வகையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். ஒன்று நிர்வாக ரீதியாக என்கிற போது மாநிலங்களுக்கு இடையிலே பிரச்சனை ஏற்பட்டால் அதில் தலையிட வேண்டியது மத்திய அரசு தலையிட்டு மாநிலங்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைக்கு நிர்வாக ரீதியாக தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மத்திய அரசு அப்படி நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது, மறுக்கிறது. இரண்டாவது, சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்தியாவில் இருக்கிற உயர்ந்த நீதியை நிலைநாட்டுகிற உச்ச அமைப்பாகும். ஆக உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை மாநிலங்கள் மட்டுமல்ல மத்திய அரசும் மதிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது, உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அதில் பிஜேபியில் இருக்க மத்திய அரசு, மோடி அவர்களுடைய அரசு ஏன் தயக்கம் காட்டுகிறது, ஏன் மறுக்கிறது, ஏன் செய்ய மறுக்கிறது, ஏன் சட்டத்தை உச்சநீதிமன்றத்தை மதிக்கவில்லை? கர்நாடகத்திலே தேர்தல் லாபம் பெறுவதற்காக பிஜேபி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வேண்டுமென்றே தமிழகத்தை பழிவாங்குகிறது. இது 2 தலைவர்கள் பேசியோ 2 முதலமைச்சர்களுக்குள்ளாக பேசியோ நடக்கிற பிரச்சனை இல்லை. 100 ஆண்டுகளாக நடந்து வருகிற சட்ட ரீதியான போராட்டம். சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். நீங்கள் வாங்க, வராமல் போங்க கூட்டத்துக்கு, அது உங்களுடைய உரிமை. ஆனால் கூட்டம் கூட்டுவதே விமர்சனத்திற்குரியது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தையே கண்டிப்பது, விமர்சிப்பது என்பதை குறைந்தபட்சம் அவர்கள் தவிர்க்கலாம். அவர்களுக்கு ஏதோ காரணங்களாலே இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே அவர்களாலே கலந்து கொள்ள முடியவில்லை அல்லது விரும்பவில்லை என்றால் அது அவரவர்களுடைய உரிமை, அது அந்தந்த கட்சி எடுக்கிற நிலைப்பாடு. அதை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அதே நேரத்தில் இந்த கூட்டம் கூட்டியதே தவறு என்று விமர்சனம் செய்வதோ, அது அரசியல் லாபத்திற்காக கூட்டப்பட்டது என்று சொல்லுவதோ தேவையில்லாத விமர்சனங்கள். இதில் இந்த கூட்டம் கூட்டணி கூட்டம் அல்ல, தேர்தலுக்காக கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய நலன், தமிழக விவசாயிகளுடைய நலன் காக்க கூட்டப்பட்ட கூட்டம். நன்றி, வணக்கம். காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ற ரீதியிலே இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானங்களின் அடிப்படையிலே தமிழக விவசாயிகளுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கப்படுகிறது, அவர்களது உரிமைகள் கோரப்படுகிறது, அவர்களது வாழ்வாதாரம் இதன் அடிப்படையிலே வருங்காலங்களிலே பாதுகாக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். மத்திய அரசை பொறுத்தவரையிலே காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும். அதேபோல கர்நாடக அரசு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை மதித்து தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். தமிழக அரசை பொறுத்தவரையிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே செயல்பட வேண்டும். இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே அவர்கள் விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் முடிந்த பிறகு இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்றால் கிடைக்கின்ற தண்ணீர் கூட விவசாயிக்கு கிடைக்காது. அவன் நடு ரோட்டிலே நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். இதற்கெல்லாம் கால நேர அவகாசம் கிடையாது. எப்பொழுது அவசியமோ அப்பொழுது கூட்ட வேண்டும்.
இதனுடைய முக்கியத்துவத்திற்கு ஏற்றவாறு செயல்படுவதுதான் விவசாயிக்கு நன்மை பயக்கும் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். காவேரி பிரச்சனை குறித்து உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் போது கர்நாடகத்திலே அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட்டுகிறார். அதேபோன்று கர்நாடகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தையும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கூட்டுகிறார். அரசியல் மாச்சரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஓர் அணியிலே கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள் அனைவரும் ஓர் அணியிலே இருக்கின்றார்கள். தமிழகத்திலே 25 லட்சம் ஏக்கர் அளவுக்கு காவேரி பாசனத்தை எதிர்பார்த்து விவசாயிகள் இருக்கின்றார்கள். 24 மாவட்டங்களிலே காவேரி குடிநீருக்காக மக்கள் தாகித்திருக்கின்றார்கள். நீண்ட நெடிய காலமாக இந்த காவேரி பிரச்சனையை தீர்ப்பதற்காக, அதுவும் குறிப்பாக சமீபத்திய உச்சநீதிமன்ற நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்த போதிலும் கூட தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை. இந்த நிலையிலே தான் தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர், மாண்புமிகு அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தன்னுடைய கடமையை, பொறுப்பை உணர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே முக்கிய தீர்மானமாக காவேரி பிரச்சனைக்காக உடனடியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டம் கூட்டப்பட வேண்டும், காவேரி மேலாண்மை குழு அமைப்பதை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக வேண்டி தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகளை பிரதமரிடம் அழைத்து செல்ல வேண்டும், நம்முடைய நீதியை, நமக்கு வரவேண்டிய உரிமையை நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். தமிழக அரசு இதற்கு செவிசாய்க்க வேண்டும். இன்று நடைபெற்ற கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக மீண்டும் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இதுபோன்ற ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அப்போது இன்று வராத அரசியல் கட்சிகள் அரசியல் மாச்சரியங்களை எல்லாம் திறந்துவிட்டு தமிழக மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையில் தமிழர்கள் அனைவரும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஓரணியிலே இருக்கின்றோம், ஒரே குரலாக ஒலிக்கின்றோம் என்பதை மத்திய அரசுக்கு உணரக்கூடிய வகையிலே நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாகவும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.